இருக்கிறான். ஜெபம் என்பது மனிதன் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவாய் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஆகவே இந்த உறவை கெடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கு சத்துரு பல விதத்திலே ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு ஜெபமில்லாத ஊழியம், ஜெபமில்லாத பிரசங்கம், ஜெபமில்லாத காரியங்களை அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருக்கும் ஆராதனை செய்கிறதுக்கு விருப்பம், ஆனால் அநேகருக்கு ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு ஆராதனை செய்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம், ஆனால் வசனத்தை தெளிவாய் போதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. காரணம் சொன்னா அவங்க தேவ சமூகத்துல இருந்து ஜெபிப்பதற்கு அவருக்கு நேரம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, ஜெபமில்லாத வாழ்வு, விளைச்சல் இல்லாத ஒரு அறுவடை நாம் செய்கிறது போல இருக்கும். விளைச்சலே இருக்காது. நாம் அறுவடைக்கு போனால் ஏமாந்து தான் வருவோம். அது போல இன்னைக்கு ஜெபமில்லாத ஊழியமும் ஜெபமில்லாத வாழ்வும் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாயிருங்கள்.